அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து சேஃபாக இருங்க. உங்களோட ஹேண்டை வந்து ஹைஜீனாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து வெளியில் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணுங்கள். வெளியில் போனால் வீட்டுக்கு வந்த உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க. உங்களாட்டி குளிக்க முடிஞ்சிச்சின்னா வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சவுதியில் என்ன ரூல்ஸ் வந்து புதுசாக போட்டிருக்காங்கன்னா வந்து கர்ஃப்யூ வந்து புதுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 7 PM to 6 AM வரைக்கும் யாரும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ரியாத், மக்கா, மதீனாவில் வந்து 3 PM to 6 AM வரைக்கும் யாரும் வெளியில் வரக்கூடாது. அப்படி வந்தோன்னா அவங்களுக்கு வந்து ஃபைன் உண்டு. அந்த மாதிரி கர்ஃப்யூவை வந்து வீடியோ அந்த மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் எடுத்து போட்டோன்னா வந்து நம்ம ஒரு 5 years வந்து நம்மளுக்கு வந்து ஜெயிலும், அப்புறம் வந்து ஒரு 3 million ரியால்ஸ் வந்து ஃபைனு அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் யாரும் வந்து இப்போல்லாம் வெளியில் போகிறது கிடையாது. நம்ம வெளியில் அப்படி போகணுன்னாலே வந்து ஒரு 7 PMக்கு முன்னாடியே வந்து நம்ம ரிட்டர்ன் ஆகி வந்துடுற மாதிரி தான் பார்த்துக்கணும். ஒரு 6:30க்கெலாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கணும். இது வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டம். பார்த்து தான் எல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இந்த இதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும். இன்றைக்கி வந்து இந்த ரெசிப்பியில் வந்து வீடியோவில் வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா சீஸ் கேக் தான் வந்து செய்கிறதுக்கு பார்க்க போகிறீங்க. சீஸ் கேக் வந்து எப்படி செய்கிறேன்னா, இது வந்து பேக்லாம் பண்ணலை, நோ பேக் சீஸ் கேக் தான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு டைஜஸ்டிவ் பிஸ்கட்டை வந்து நான் வந்து மேனுவல் சாப்பரில் தான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் மிக்சிலே வந்து இதை வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து கோர்ஸாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து மெல்டட் பட்டர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பேக்கிங் ட்ரேயில் வச்சு இதை வந்து செட் பண்ண விட்டுடலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது தான் வந்து நம்மளுடைய சேஃப்டி. அப்படி வந்து அத்தியாவசிய தேவைகளுக்குன்னா ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ண பாருங்கள். அப்படி முடியாத பட்சத்துக்கு தான் வந்து நம்ம ஷாப்புக்கு போய் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். இங்கே வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து அவ்வளோதுக்கு வந்து கிடையாதுங்கிறதுனால நாங்கள் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன் ஆக முடியுமோ நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிட்டர்ன் ஆகி வந்துட்டோம். ஏன்னா வந்து டைம் 7 மணிக்கு முன்னாடியே எல்லோரும் வீட்டுக்கு போகணுங்கிறதுனால எல்லோரும் ரஷ் பண்ணிட்டு வந்து ஸ்டோர்ஸுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கூட்டமான ஏரியாவில் தான் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்து வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகி வந்துட்டோம். இதை வந்து நம்ம வந்து பிஸ்கட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து இந்த பேக்கிங் ஷீட் வந்து மேலே போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஷீட் போட்டு வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மலாகவும் வந்து ட்ரேயில் வந்து செட் பண்ணலாம். இதை வந்து பிஸ்கட்டை வந்து நல்லா ஈவனாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இதை வந்து ஒரு 1/2 hour வச்சாலே வந்து பிஸ்கட் வந்து நல்லா செட் ஆகிரும். நான் வந்து 1 whole டைஜஸ்டிவ் பிஸ்கட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 1 packet வந்து விப்பிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா விப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரெடிமேட் விப்பிங் க்ரீம் கிடைச்சாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேக்கெட் விப்பிங் க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து சீஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கணுன்னா கொஞ்சம் திக்கான சீஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வந்து சீஸ் கேக் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஆகாமல் வந்து நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி வந்து கெட்டியாக வந்து செட் ஆகும். அதனால் வந்து நான் ஒரு ட்ரையாங்கிள் சீஸ் வந்து ஒரு 6 to 7 ஸ்கொயர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் சீஸ்லேயே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து பவுடர்ட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி தான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா வந்து க்ரீம் சீஸ் வந்து ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வந்து கொஞ்சம் வந்து நல்லா மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். க்ரீம் சீஸ் வந்து அது ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம விப் பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த விப்பிங் க்ரீமை வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஃபோல்டு தான் வந்து பண்ணணும். நான் வந்து சீஸ் வந்து க்ரீம் சீஸ் வந்து 1/2 கப் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது கிடையாது. டோட்டல் சீஸோட மெஷர்மெண்ட் வந்து 220 கிராம் வந்து எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் சீஸும் அப்புறம் வந்து நார்மல் சீஸ் ஸ்ப்ரெட்டு இது ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி 220 கிராமுக்கு எடுத்துக்கோங்க. இல்லாக்கட்டி வெறும் ட்ரையாங்கிள் சீஸ் மட்டும் எடுத்திங்கனாலும் 220 கிராம் தான் எடுத்துக்கணும். இதை வந்து இப்போ வந்து பிஸ்கட் வந்து நல்லா வந்து செட் ஆகிருச்சு. அது மேலே வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க டாப்பிங்கை வந்து ஆட் பண்ணி இதை வந்து ஃப்ரீசரில் வந்து ஓவர் நைட் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் இது வந்து நல்லா செட் ஆகி வரும். அவ்வளோதான், இது வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகி செட் ஆகி வந்துருச்சு. நம்மளோட சீஸ் கேக் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வந்து வச்சு செட் பண்ணிங்கன்னா தான் இது வந்து செட் ஆகும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன். ஸ்டே சேஃப்.